வணக்கம். 12 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தஞ்சையில் நடைபயிற்சி சென்றவர்களிடம் வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மார்க்கெட் பகுதிக்கு சென்று திமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டியதுடன் அங்குள்ள கடையில் தேநீர் குடித்தார். நாற்பது மக்களவைத் தொகுதிகளுக்கும் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களை நியமித்த அதிமுக. கொங்கு மண்டலத்திற்கு எஸ்பி வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன், சென்னைக்கு ஜெயக்குமார், தமிழ்மகன் உசேல் உள்ளிட்டோரும் நியமனம். தமிழ்நாட்டிற்கான காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இன்று மதியம் வெளியாக வாய்ப்பு. புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வலியுறுத்திய நிலையில் வெற்றி வாய்ப்புள்ளவர்களை வேட்பாளர்களாக்க ராகுல் காந்தி கோரிக்கை வைத்ததாக தகவல். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியுடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று ஆலோசனை. தேர்தலை அமைதியாக நடத்துவது, பணப்பட்டுவாடாவை தடுப்பது குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. அரசியலில் மதத்தை கலந்தது போல் இசையிலும் குறுகிய அரசியலை கலக்க வேண்டாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். TM கிருஷ்ணாவுக்கு சங்கீத கலாநிதி வழங்கிய விவகாரத்தில் பெரியாரை தேவையின்றி வசைப்பாடுவது நியாயமல்ல என்றும் கண்டனம். தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் மீது தரமணி போலீசார் வழக்கு பதிவு. திருமண மண்டபத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தேர்தல் விதிமீறல் என்று புகார். பூட்டான் தலைநகர் திம்புவில் இந்திய நிதியுதவியில் கட்டப்பட்ட மருத்துவமனையை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்புகிறார். சென்னை சேலையூர் காவல் உதவி ஆய்வாளர் ஜான் செல்வராஜ் வங்கதேச எல்லையில் கைது. சட்டவிரோதமாக எல்லையை கடக்கும் என்றதாக வங்கதேச ராணுவம் நடவடிக்கை. மக்களவைத் தேர்தலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஏனி சின்னம் ஒதுக்கீடு. ராமநாதபுரம் தொகுதியில் நவாஸ் கண்ணை போட்டியிடக்கூடிய நிலையில் அறிவிப்பு. அதிமுக ஆதரவு இல்லாமலேயே நெல்லை மக்களவை தொகுதியில் வெற்றி பெறுவேன். நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த நேர்காணலில் நைனா நாகேந்திரன் நம்பிக்கை. மோடிக்கென்று இப்போ ஒரு தனியாக ஒரு அலை உருவாகி இருக்கிறது. நிச்சயமாக இதெல்லாம் எனக்கு வெற்றி வாய்ப்புக்கு பயன்படும் என்று நான் நம்புகிறேன். கர்நாடகாவில் நடிகர் சிவராஜ்குமாரின் திரைப்படங்கள் விளம்பரங்களுக்கு தடை விதிக்க வேண்டும். காங்கிரஸ் சார்பில் அவருடைய மனைவி ஷிவமோகாவில் போட்டியிடக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையரிடம் புகார் அளித்த பாஜக. அரியலூர், திருச்சி உள்ளிட்ட 5 மாவட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் உயர்வு. 20 ரூபாய் வரை உயர்த்தப்படுவதாகவும் தகவல். கேரள மாநிலம் ஆராட்டுப்புழாவில் நடைபெற்ற கோவில் திருவிழாவில் 2 யானைகள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு. அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்த பக்தர்கள். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் கோவிலில் பங்குனி உத்திர தேரோட்டம். வள்ளி தெய்வானையுடன் தேரில் உலா வந்த முருகன். புதுக்கோட்டை மாவட்டம் மணப்பட்டியில் நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழா. ஜிலேபி, கட்லா, விரால், குரவை, கெளுத்தி ரக மீன்களை அள்ளிச் சென்ற மக்கள். திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் மஹுவா மொய்த்ரா வீட்டில் சிபிஐ சோதனை. கொல்கத்தாவில் அவருக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள். ஐபிஎல் கிரிக்கெட்டில் பகல் 3:30 மணிக்கு டெல்லி பஞ்சாப் அணிகள் பரப்பரட்சி. இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் கொல்கத்தா, ஹைதராபாத் அணிகள் மோதல். மாஸ்கோவில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம். ரஷ்ய மக்களுடன் இந்தியா துணை நிற்பதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவு.
மக்களவைத் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வரக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தஞ்சாவூரில் நடைபயிற்சி சென்றவரிடம் வாக்கு சேகரித்தார். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக வரக்கூடிய 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருச்சியில் தன்னுடைய பரப்புரையை நேற்று தொடங்கினார். அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றவர் பிறகு தஞ்சாவூருக்கு சாலை மார்க்கமாக சென்றார். தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த முதலமைச்சர் தஞ்சாவூரில் உள்ள அன்னை சத்யா விளையாட்டு மைதானம் அருகே பரப்புரையை தொடங்கினார். நடைபயிற்சி சென்றவரிடம் திமுக வேட்பாளர் முரசொலியை ஆதரித்து முதலமைச்சர் வாக்கு சேகரித்தார். அப்போது முதலமைச்சருடன் மக்கள் கைகுலுக்கியதுடன் ஆர்வத்துடன் புகைப்படங்களையும் எடுத்துக் கொண்டனர். பிறகு அங்கு விளையாடிக் கொண்டிருந்த வீரர்களுக்கு கைகுலுக்கிய முதலமைச்சர் அவர்களுடன் வாலிபால் விளையாடினார். தொடர்ந்து பழைய பேர் நிலையம் அருகே உள்ள தனியார் இனிப்பகத்தில் அமர்ந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேநீரை ருசித்து பருகினார். அன்னை சத்யா விளையாட்டு மைதானத்தில் நடைபயிற்சியில் ஈடுபட்டவரிடம் பரப்புரை செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறகு காய்கறி சந்தைக்கு சென்றார். அங்கு வியாபாரிகள் பொதுமக்களிடம் திமுக வேட்பாளர் முரசொலிக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் ஆர்வத்துடன் புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டனர். சிலர் கோரிக்கை மனுவையும் முதலமைச்சரிடம் வழங்கினர். எல்லா ஆதரவும் உங்களுக்கு தான் தலைவர். அப்படியா? நிச்சயமா 40-40 கன்ஃபார்ம் தலைவர். 400 தாண்டணும் தலைவர். வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்களை முன்னிறுத்தி ராகுல் காந்தி விரும்பியதால் தமிழ்நாட்டில் களமிறங்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இறுதியாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரக்கூடிய 19ஆம் தேதி ஒரே கட்டமாக 40 மக்களவைத் தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் திமுக கூட்டணியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 10 இடங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. இதில் வேட்பாளர்களை இறுதி செய்வதில் காங்கிரஸ் கட்சியில் தொய்வு காணப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டு வேட்பாளர்கள் குறித்து டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நேற்று 3 கட்ட ஆலோசனை நடைபெற்றது. முதற்கட்டமாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் 4 வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டனர். திருநெல்வேலி, கரூர் மற்றும் திருவள்ளூரில் வேட்பாளர்களை நிறுத்துவது குறித்து நீண்ட விவாதம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. கரூரில் ஜோதிமணி மற்றும் திருவள்ளூர் தொகுதியில் ஜெயக்குமாரை நிறுத்த கடும் எதிர்ப்பு எழுந்ததாகவும் தெரிகிறது. புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் கூறியதாகவும், ஆனால் வெற்றி வாய்ப்புள்ள தற்போதைய எம்பிக்களை மீண்டும் நிறுத்தவே ராகுல் காந்தி விரும்பியதாக கூறப்படுகிறது. இதனால் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் அளித்த பட்டியல் மாற்றப்பட்டு புதிய பட்டியல் தயாராகி வருகிறது. இந்த பட்டியல் இன்று வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கினார். ஆளுநர் மாளிகையிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரையை திருச்சியில் நேற்று தொடங்கினார். திருச்சி மற்றும் பெரம்பலூர் தொகுதி வேட்பாளர்களான துரை வைகோ, அருண் நேரு ஆகியோருக்கு ஆதரவு திரட்டினார். சிறுகனூரில் உரையாற்றிய முதலமைச்சர், அமைச்சர் பொன்முடி பதவி பிரமாண நிகழ்ச்சியின் போது ஆளுநர் மாளிகையில் இருந்து தனது அரசியல் பிரச்சாரத்தை தொடங்கியிருப்பதாக ஆளுநர் ரவியிடம் கூறியதாக தெரிவித்தார். சொன்னேன், இன்னைக்கு தான் நான் தேர்தல் வேலையை தொடங்குறேன், தேர்தல் பிரச்சாரத்துக்கு முதலா ராஜ்பவன்ல இருந்து தொடங்குறேன்னு சொன்னேன். அவர் ஒன்று சொன்னார், பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. ராஜ்பவன்ல இருந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணம் குடியரசுத் தலைவர் மாளிகை வரைக்கும் போக போகுது என்பதற்கு இது ஒரு அடையாளம். ஆளுநர் மூலம் மாநில அரசுக்கு மத்திய அரசு மிரட்டல் விடுப்பது கோழைத்தனம் எனவும் மு.க.ஸ்டாலின் சாடினார். தமிழ்நாட்டிற்கு விரோதம் செய்துவிட்டு தமிழ் மொழிதான் மூத்த மொழி என்று பிரதமர் மோடி நீலி கண்ணீர் வடிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார். நிவாரணத் தொகை கேட்டால் பிச்சை கேட்கிறீர்கள் என ஆணவமாக நிர்மலா சீதாராமன் கூறியதாகவும், மக்களுக்கு உதவாவிட்டால் எதற்கு நிதியமைச்சர் பதவி எனவும் மு.க.ஸ்டாலின் வினவினார். சில நாட்களுக்கு முன்னாடி ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆணவமா சொல்றாரு, என்ன தெரியுமா, மக்களுக்கு நிவாரணம் வழங்குறது பிச்சையாம். எவ்வளவு ஆணவமா, எவ்வளவு வாய் கொழுப்பு! மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களே, உங்கள் அரசியலுக்காக தமிழ்நாட்டு மக்களை நீங்க கொச்சைப்படுத்துவீங்களா? தேர்தல் பத்திரங்கள் மூலம் 8000 கோடி ரூபாய்க்கு மேல் பாஜக வசூலித்திருப்பதாகவும், இந்திய வரலாற்றில் இதுபோன்ற ஊழல் நடைபெற்றதில்லை எனவும் குற்றஞ்சாட்டினார். இந்திய ஜனநாயகத்துக்கு அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல் கடந்த 5 ஆண்டுகள்ல இடி, ஐடி, சிபிஐ இப்படிப்பட்ட ஒன்றிய அரசோட அமைப்புகளோட பாஜகவோட கைப்பாவையா பயன்படுத்தி அவங்களை ரைடுக்கு அனுப்புறது.
அப்புறம் பாஜகவுக்கு நிதியா தேர்தல் பத்திரங்களை வாங்குறதுன்னு 8000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் பண்ணியிருக்காங்க. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு PM கேர்ஸ் ரகசியங்கள் அம்பலமாகும் எனவும் முதலமைச்சர் சூளுரைத்தார். பாஜகவின் துரோகங்களுக்கு துணை நின்றவர் எடப்பாடி பழனிசாமி எனவும் பாஜகவுடனான எடப்பாடி பழனிசாமியின் கள்ள கூட்டணி விரைவில் அம்பலமாகும் எனவும் தெரிவித்தார். இப்ப அதே பாஜகவோட கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் அப்படிங்கிற பேர்ல கள்ள கூட்டணி நடத்திக்கிட்டு இருக்காங்க. கள்ள கூட்டணி நாடகத்தை பழனிசாமி நடத்தக்கூடிய நாடகம் விரைவில் முடிவுக்கு வரும். திருச்சி பொதுக்கூட்டத்தை முடித்துக்கொண்டு தஞ்சாவூர் சென்ற முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் என்று தஞ்சாவூர் மற்றும் நாகை வேட்பாளர்களை ஆதரித்து திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். மக்களவை தேர்தல் தொடர்பாக அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் தேர்தல் நடத்தும் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுடைய நிகழ்ச்சி சிறப்பு செயலர் அபினேஷ், எதற்காக இந்த ஆலோசனை கூட்டம்? இல்ல களத்தில் இருக்கும்போது இந்த ஆலோசனைக்கான அவசியம் என்ன? மக்களவை தேர்தல் ஏற்பாடுகள், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உள்ளிட்டவை எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில அது குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனை கூட்டம் என்பது நடத்துவது என்பது வழக்கம். அந்த வகையில தேர்தல் அறிவிப்புக்கு முன்பும் இதே போன்ற ஒரு ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில் நடைபெற்றது. தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பிறகும் கூட்டம் நடத்துவது என்பது வழக்கம். குறிப்பாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கிறது. தேர்தல் ஏற்பாடுகள், அதே போல SST FST டீம், அதே போல வாக்குச்சாவடி மையத்தில் செய்திருக்கூடிய ஏற்பாடுகள் உள்ளிட்டவைகள் குறித்தெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிகளுடன் பல்வேறு கருத்துக்களை கேட்பாங்க. அந்த அடிப்படையில் இந்த கூட்டம் என்பது தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளான திமுக, அதிமுக, அதே போல இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பாஜக, பகுஜன் சமாஜ், பீப்புள்ஸ் பார்ட்டி, ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. மிக முக்கியமாக திமுக சார்பில் அக்கட்சியுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி, மாநிலங்களவை உறுப்பினர் இளங்கோ, அதே போல அதிமுக பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இதுல பல்வேறு கருத்துக்களை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிகளுடனான இடமிருந்து பெறப்பட்டு அதற்கேற்றது போல இந்த தேர்தல் ஏற்பாடுகள்ல சில முடிவுகள் எடுப்பாங்க. அதற்காக இந்த கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. நன்றி அபினேஷ்.